ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து தமிழில் வந்து பார்த்துருப்பீங்க. தமிழில் வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லிரிக்கல் வீடியோ எடிட்டிங்க, லவ் சாங்கை சிம்பிளாக உங்கள் பிக்கை வந்து பிடிச்ச பிக்கை நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் பெஸ்ட்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணி எடிட் வந்து பண்ணால் இந்த அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படி நீங்கள் எடிட் வந்து பண்ணுற சொன்னால் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிரேஷன் வந்து கொடுத்துருப்பேன். முடிஞ்சால் ஸ்கிப் பண்ண பார்த்து வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே லைக் வந்து கிளிக் பண்ணி ஒரு லைக் வந்து போட்டுக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தா ஒரு ப்ராஜெக்ட் சொல்கிற ஆஃப் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்பான லிங்க் வேணுன்னா என்னோட இன்ஸ்டாவோட பயோவில் வந்துருக்கு, பேஜுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட்டை வந்து யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணுறதா இருக்கும். இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெய்டு தான், 30 rupees தான். ஓகேங்களா? நீங்கள் வந்து எப்படி வந்து இது வந்து பை பண்ண சொல்லிட்டு கீழே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி எப்படி நீங்கள் நார்மலாக பண்ணுற மாதிரி செக் பண்ணினா தெரியும். உங்களுக்கு வந்து நான் வந்து வீட்டில் வந்து ப்ராஜெக்ட்டில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து அதில் ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணால் ப்ராஜெக்ட் வந்து ஃபைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை எங்கிட்ட வந்து பை பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணால் அதோட என்ட்ரன்ஸ் பேஜ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து ஹெவியான ஒர்க்கு. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு வந்து ரேம் கொஞ்சம் அதிகமாக இருக்க ரேம் மொபைலாக பார்த்து யூஸ் பண்ணி எடிட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனலாக அவுட்புட் வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தா மியூசிக் லேயர் இருக்கும், மேலே பார்த்தா ஒரு குரூப்புக்கான ஒரு லேயர் இருக்கும். நான் வந்து வேணுன்னா சர்க்கிள்னு வந்து நான் மென்ஷன் வந்து பண்ணிடுறேன். ஓகேங்களா? சரி, இல்லைங்க, இமேஜ்னே கேட்டோம். இமேஜ் சர்க்கிள் போடலாமா? இமேஜ் சர்க்கிள் வந்து போட்டிருக்கேன். ஓகே, இப்போ அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்துட்டு கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிற ஆஃப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உள்ள பார்த்தா சர்க்கிளுக்கான லேயர் இருக்குது. இல்லை ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள். எந்த ஃபோல்டரில் வந்து இமேஜ் வந்து ஸ்டோர் பண்ணிச்சுங்களோ ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? கிளிக் வந்து கொடுத்துட்டு எந்த பிக் ஆட் பண்ணி பிக்கு சூஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ப்ளஸ் வந்து கிளிக் பண்ணால் பிக்கு வந்து ஆட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பிக்கோட சர்க்கிளுக்கு எடுத்து வந்துட்டு சர்க்கிள் வந்து எண்டு வரைக்கும் போய்ட்டு அந்த இமேஜ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்பாண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து சர்க்கிளில் வந்து கரெக்டாக விசிபிள் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து அலைன் பண்ணி செட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் வந்து செட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான அவுட்புட் வந்து அதில் சர்க்கிள் வந்து கரெக்டாக வந்து பஞ்ச் ஆகிட்டு வந்துருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல எந்த சேஞ்சும் கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே வந்து நமக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று பார்த்தா இந்த லேயரில் பார்த்தா கேர்ள்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் ஒரு லேயர் இருக்கும், அதே மாதிரி மென்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே அப்படியே ஸ்க்ரோல் பாருங்கள், கேர்ள் மென்னு சொல்லிட்டு சம் லேயர்லாம் வந்து க்ரீன் கலர் தான் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அதில் வந்து உங்கள் பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக்கை பேக்ரவுண்ட் ரிமூவ் வந்து பண்ணணும். அதுக்கு வந்து நான் ஃபோட்டோ ரூம் ஆப்பில் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணுவேன். நீங்கள் எந்த ஆப்பில் ரிமூவ் பண்ணுறீங்களோ வந்து ரிமூவ் பண்ணிக்க. இந்த ஆப்பான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணுங்கள், ஃபோட்டோ ரூம் சொல்லிட்டு சேம் இதே லோகோவில் இருக்கும் ஆப். ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி எடிட் வந்து பண்ணிங்க. ரொம்ப ஈஸி தான். இப்போ ஸ்டார்டிங் வந்துக்கலாம். டைம் லைன் பார்த்தீங்கன்னா 4:14 அங்கே வந்துருங்க. வந்துட்டு இப்போ கேர்ள்னு மென்ஷன் பண்ணிக்கலாம், அந்த லேயரை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் வந்து கொடுத்துன்னா கீழே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆஃப் கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் ஃப்ரேமுக்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே ஃபோல்டர் நேம் வந்து பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ண ஃபோல்டர் எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களா பிக்கு, அந்த பிக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரெஷி டாப்பில் ஒரு ப்ளஸ் ஆகியமாக சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணினா பிக்கு மாதிரி உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஆகிடும். ஓகே, ஆட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து வாங்க, மென்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும், அங்கே சூஸ் பண்ணுங்கள். சேம் கலர் அண்ட் ஃபில் வந்து போங்க. சேம் ஸ்டார்ட் டு ஃப்ரேம் கிளிக் பண்ணிட்டு அங்கே எந்த பிக் ஆட் பண்ண போகிறோம் அந்த பிக் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு மேலே இருக்கிற ப்ளஸ் கிளிக் பண்ணால் பிக்கை வந்து ஆட் வந்து ஆகிடும். ஓகேங்களா? ஆட் ஆகிடுச்சிங்களா? நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபோக்கஸ் வந்து அது வந்து கிடைக்கும். ஓகே, கிடைக்க சொல்லலாம். இமேஜ் கிளிக் பண்ணிட்டு உங்கள் கீழே பாருங்கள் மூவ் ட்ரெஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜூம் பண்ணுறதோ என்னென்ன சேஞ்ச் வந்து பண்ணுறீங்களோ பண்ணிங்க. சம் டைமில் வந்து இமேஜ் வந்து கட் ஆச்சுன்னா எப்படி சொல்கிறதுனா இது மாதிரி கட் ஆகாது. இது மாதிரி ரொம்ப ஜூம் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இங்கே இருக்குது பாருங்கள், எங்கன்னா இமேஜ் கிளிக் பண்ணி எடிட் ப்ளேஸ் கிளிக் பண்ணி கரெக்டாக அலைன் வந்து பண்ணிங்க. ஓகே, அலைன் பண்ணி நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ப்ளேஸ் வந்து செக் வந்து பண்ணுங்கள். இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற இமேஜ் வந்து 4:5 ரேஷியோவில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்காக இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதே மாதிரி இல்லை பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? ரீப்ளேஸ் பண்ணால் இது மாதிரி அவுட்புட் வந்து கிடைக்கும். ஏன்னா இதே மாதிரி நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற எல்லா லேயர்லேயும் நீங்கள் வந்து உங்கள் பிக்கு மென் பிக்கும் கேர்ள் பிக்கும் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அவுட்புட் வந்து கிடச்சிரும். லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக வந்து செக் பண்ணி ஆட் வந்து பண்ணுங்கள். நான் இங்கே கூட செட் வந்து பண்ணிடுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 கேர்ளுக்கான லேயர், நெக்ஸ்ட் ஒரு மென்னுக்கான ஒரு லேயர். ஓகேங்களா? கரெக்டாக வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சுன்னா இந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரெஸ்ட் ஏராக்கான பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ டாப் கரெக்டாக செலக்டாக செக் பண்ணிவிட்டு
எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த எடிட் வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணி எடிட்டிங் வந்து பிடிச்ச ஒரு லைக் வந்து போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான பெஸ்ட்டான வீடியோ உங்களுக்கு வந்து மீட் வந்து பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.